சார் அன்னைக்கு ஃபோன் போட்டு கொடுத்தாருங்களா காலையில் இது ஒரு மகிழ்ச்சி. நீங்கள் அன்றைக்கே வந்து நீங்கள் தலைமைக்கு வந்து இது மாதிரி சொல்லியிருக்கீங்க. இது கோயிலாக வந்து கேப்டனுடைய டெம்பிள் வாழ்ந்து மறைந்தாங்க இல்லையா முன்னாள் முதல்வர்கள் அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சமாதின்றாங்க. இப்போ கேப்டனுடைய வந்து இது இடம் வந்து கோவிலாக மாதிரி இருக்குது. நீங்கள் டெய்லி அன்னதானம் வந்து பண்ணிட்டுருக்காங்க. அன்னிக்கிட்ட நீங்கள் சொல்லிட்டு வந்துருக்கீங்க. உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப மன திருப்தியாக இருக்குது. இன்றைக்கி நேரத்துக்கு இந்த நைட்டு 10 மணிக்கு வந்து பார்த்துடணும்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே வந்துட்டு தான் நம்ம ஆளுங்க வந்துட்டு தான் போயிருக்காங்க. ஆமாம் கீழ்குப்பை அங்கே ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. மாலையன் சார் முன்னாடியே இதெல்லாம் சொல்லியிருக்காரு. இவர் வந்து நம்ம நாகசம்பட்டி வந்து பேர் வச்சு முடியாது. அது என்னுடைய கேப்டன் பார்க்க இவரும் போகல. இங்கே வேலம்பேட்டிலேருந்து நாகர்சம்பேட்டிலேருந்து ஒரு 8-7 கிலோமீட்டர் வரைக்கும் பேண்டை வச்சு ரொம்ப கலக்கிட்டார். அது ஏரியாவே நல்லா ஸ்டேஜ் போட்டு. அப்போ வந்து ஒரு 3-3 முத்துக்குமார் சார் உங்களோட பேசிட்டு இருந்தார். முத்துக்குமார் சாரோட வந்து அப்போதான் வந்து அங்கே தான் இருந்தேன். நீங்கள் பேசியிருந்தீங்க இல்லையா ஃபோட்டோகிராஃபர் முத்துக்குமார்? ஃபோன் பண்ணி கொடுத்தாரு பேசுனீங்க இல்லையா? அப்போ நான் வந்து அங்கே இருந்தேன். பக்கத்தில் இருந்துக்கிறார் சார். அப்போ இங்கிருந்து விளக்கமுடியிலிருந்து ஒரு பஸ், இதுலேருந்து ஒரு ஒரு பஸ், தேவரிலிருந்து ஒரு பஸ் எல்லாம் அனுப்பிச்சு விட்டோம். சென்னை போனாங்க. பஸ் வச்சு கொடுத்தோம். திமுகவிலேருந்து ஒரு 40 பேர் இங்கே சேர்ந்தாங்க. அதனால் அவங்களை சேர்ந்த தனியார் கைகளை தான் நாங்கள் போய் போட்டோ பிடிக்க சொல்லுவோம். டைரெக்டாக அங்கேயே பஸ் வச்சு கொடுத்து விட்டோம். போக சொல்லி அங்கேயே அனுப்பிச்சி விட்டு பண்ணி விட்டு கொடுத்தோம். கோயிலுக்கு வந்து சின்ன 3 மாத குழந்தை 6 மாத குழந்தைங்க வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் வாங்குறது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீமந்தம் முடிச்சுட்டு அப்படியே வந்து போயிட்டு அந்த இது அந்த கணவன் மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம இருக்கிறது கோயில் இருந்தாலும் நான் அன்னைக்கு வந்து கோயிலுக்குன்னு நான் கேப்டன் ஐயா கோயிலுக்கு தான் போனேன். அப்போ வந்து இது கோயிலுங்கெல்லாம் முடியல. இது வந்து இப்போ பேசினா அது வேற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ எங்கள் கூட இருக்கிறவங்க சொன்னேன், இந்த இடம் இது கோயிலாக தான் மாறும், இது சமாதின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்போ நான் அங்கே சொல்லிட்டு வந்தேன். ஆனால் அதே ஸ்தலம் வந்து என் சன்னிதானத்தில் நான் அமைப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் யாரை பற்றி எனக்கு பிரச்சனையே கிடையாது. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் செய்ய போகிறேன், அவ்வளோதான். யாருக்கும் எனக்கு பயப்படுற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்டு வந்த அடுத்த நாளே வந்து திருப்பத்தூர்ல வந்து எனக்கு இப்படி தான் வரணும்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் அந்த ஃபோட்டோ அனுப்பணும். அப்படியே உருவமைப்பு கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு தான் பெயிண்டிங் பண்ணி ஃபினிஷ் பண்ணாங்க. இன்னைக்கு பார்த்தேன். அந்த கோயிலுக்கு வர வந்து இந்த சீமந்தம் பண்ணிட்டு வராங்க இல்லையா, அவங்க கூட என்ன வேண்டியதுனா எங்களுக்கு பிறகுற குழந்தை வந்து இந்த மாதிரி கேப்டன் பண்ற நல்ல நற்குணங்கள் இருக்கணும். கண்டிப்பாக பிள்ளைகளை கொண்டு வந்து 3 மாதம் பள்ளி மாணவர்கள் எல்லாரும் வராங்க. வந்து ஒரு நல்ல மனிதர்களை வந்து பார்க்க வராங்க. அது கட்டாயம் கோவில் இந்த நேரத்துலையும் வந்து சார் பார்த்துடலான்னு சொல்லிட்டு நான் அந்த சாரை கூப்பிட்டு ஃபோன் பண்ணிட்டு வந்திருக்கேன். தமிழ்நாட்டில் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த பர்கூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த பஞ்சாயத்துக்கு மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு காலகாலம் பேர் இருக்கும். தமிழ்நாடு முழுக்க வந்து இது வந்து ஒரு பேசும் பொருளாகும். இந்த மாதிரி கோயிலில் வந்து செலவழிச்சுக்கிறதுன்றது கட்டாயம் வந்து அன்னி வந்து இங்கே இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு வரும்போது இந்த பர்கூர் சட்டமன்ற தொகுதிக்கு வரும்போது இங்கே கட்டாயம் வந்து இங்கே வருவாங்க. அவங்க வந்து பார்த்துருக்கீங்க, செஞ்சுருக்கீங்க. வந்துட்டு நாங்கள் சிறப்பாக அந்த இடத்துல தலைவர் இன்னும் நல்லா இது பண்ணலாம். உங்களுக்கு வந்து இப்போ இது பார்த்தாலே உங்களுக்கு அந்நியர் வந்து ஒரு இடத்துல உள்ள ஒரு ஏதோ ஒரு இதுக்கு ஒரு இடம் கொடுக்க போறாங்க தமிழ்நாட்டில். உங்களுக்கு உண்மையில சொல்றேன், இங்கே நிறைய இடத்துல வந்து பஸ் ஸ்டாண்ட்லாம் சில மத்தூர் இதெல்லாம் நிறைய. இப்போ எங்கள் ஊரில் ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த போன்று வந்து செலவு வைக்கணுன்றாங்க. ஆனால் இது வந்து கோயில் இருக்குது, இதுக்கு வந்து தனி ஒரு பெருமை. எல்லாம் அங்கே வச்சு இந்த நல்ல மனிதரை வந்து பார்த்துட்டு போகும்போது பெரிய விஷயம் என்ன தெரியுமாண்ணே, எங்களுடைய ஆன்மீகத்தில் பயணம் செய்கிறவங்க ஒவ்வொருத்தருமே எங்களுக்கு கால் பண்ணும்போது சரியான ஒரு விஷயத்தை நீ செஞ்சுருக்கிறோம்மா, ஒருத்தர் கூட ஒரு தவறான ஒரு கருத்து கணிப்பு எனக்கு கொடுக்கல. நான் இன்னும் ஆன்மீகத்தை மதிக்க காரணமே எனக்கு நிறைய பேர் ஒரு சப்போர்ட்டாக நின்னாங்க. நீங்கள் பண்ணுங்க, ஆதமங்க மாறுது, வாசு மாறுது, எதுவுமே கிடையாது.
அந்த அம்பிகை முடிவு பண்ணிட்டா, அந்த அம்பாள் முடிவு பண்ணிட்டா, அவங்களுடைய அசைவு இல்லாம அவர் உள்ள வர முடியாது. அந்த சுவாமி முடிவு எடுத்துச்சு உள்ள வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம சென்னை அனு அம்மா அவங்க திருநங்கை ஒரு தாய் உள்ளம் அவங்க ஒரு சப்போர்ட் ரொம்ப நிறைய சப்போர்ட் இப்போ வந்து இவர் வந்து இருக்கிற போது வந்து அவர் எண்ணற்ற தொண்டுகள் சேவைகள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. எங்கள் ஊரில் வந்து ஒரு 2003 வந்து 5000 ரூபாய் கிருஷ்ணகிரி தருமபுரி ஒருங்கிணைந்த மாவட்டம் வந்தபோது சீனியர் நான் வந்தார் இன்னைக்கு அவர் கையில் வந்து 100 ரூபாய் பிரித்து கொடுத்தோம் 50 பேருக்கு. இன்றைக்கி அந்த வாங்கினவங்களாம் கனரா பேங்க்கில் ரீஜனல் மேனேஜராக இருக்காங்க. பெரிய பெரிய நல்ல நல்ல பொசிஷனில் இருக்கிறாங்க. இவர் வந்து அந்த தொட்டு கொடுத்தாரு பார்த்தீங்களா, அங்கே விழா வச்சு எவ்வளோ 2003 ஒரு 50 பேர் பிரித்து கொடுத்தேன். இன்றைக்கி நல்ல நல்ல உயர்வு நிலைக்கு இருக்காங்க. அதுதான் காரணம் வந்து அவர் தான். இன்றைக்கி நாங்கள்லாம் வந்து அவர் வழியில் பின்பற்றுற காரணம் தான். இன்றைக்கி வந்து 42-43 வருஷம் ஆகுது. இன்னும் இதில் வந்து நிஜாம் பார்க்க போடுறதில்ல. சரிங்களா? நல்ல வீட்டில் வந்து நல்ல ஒரு மனைவியெல்லாம் எனக்கு என்ன காரணம் தெரியாதுங்க. ஒரு வச்சு வழிபண்ணி மனசு தோணுச்சு. 1000 பேர் சொல்றதுக்காக நம்ம வாழ முடியாது. அவங்க சொல்றதுக்காக வாழ்ந்தா நம்மளால ஒரு நிமிஷம் வாழ முடியாது. நமக்கு பிடிச்ச விஷயங்களை கடந்து போகணும். அதனால நம்ம வாழவே முடியாது. ஐயாவுக்கு அப்புறம் நான் கிட்டத்தட்ட 4-5 அவார்டு வாங்கிட்டேன். இப்போ நம்ம பாண்டிச்சேரியில் சிஎம் கையில் அவார்டு வாங்க போகிறேன். அதெல்லாம் கண்டிப்பாக நான் இப்படி கூட எடுத்துல ஐயா வந்த நேரம் தான் எனக்கு இப்படி மாறி இருக்கு. இதுதான் உண்மை. அப்போ நம்ம ஒரு சிஎம் கையில் வாங்குறோம் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு அந்த ஒரு யூனிவர்சிட்டி ஆஃப் நியூ சேவரத்ன அவார்டு ஆன்மீக செம்மல் விருது நம்ம ஆன்மீகத்தில் நான் தான் வாங்கியிருக்கிறேன். கட்டாயமாக நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து வரும்போது இவர் இப்போ அந்த கூகுள் மேப்பை போட்டுருந்தேன். வரும்போது வந்து எங்கள் வீட்டில் கூப்பிட்டு வந்து இந்த சாமி கேப்டன் இருக்கிறவங்களா இவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு போவோம். கட்டாயம் நாங்கள் வந்து இங்கே வரும்போது கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு வரும்போது சாப்பிட்டு அங்கேயே அன்னதானம்லாம் பண்ணாங்க. இந்த நினைவேந்தல் தலைவருடைய எனக்கு லேட் ஆயிருந்தனால தான் இங்கே கரெக்டாக வர முடியல. நான் வந்து இப்போ சென்னையில இருந்து இவர் வந்ததுனால இவருக்கு அந்த டைமிங் கண்டாரு. இப்ப இவரு சரி இப்போ நீங்க சென்னையில இருக்கிறீங்களா? சென்னையில இருக்கிறாங்க. வீடு எனக்கு வந்து ஊர் வந்து இங்க நம்ம இப்ப இந்த நினைவேந்தல் விழாக்கு இதுக்காக வந்தோம். இது நம்ம வந்து அந்த ராஜேந்திர பிரசாத் சார் வந்து ஏற்பாடு பண்ணி ஃபோன் பண்ணி இந்த அவைலபிள் டேட்லாம் இருக்கான்னு சொல்லி நம்ம தான் கேட்டு அவர் இது பண்ணோம். இந்த மணிகண்டன் ஒரு ஏற்பாடு பண்ணாங்க கீழ்குப்பத்தில். அவங்க பண்ணுற போது இவர் என்ன பேசிட்டு இது பண்ணோம். அவர் நேற்று ஒரு நாள் முன்னாடி வந்தார். நான் சென்னையிலேருந்து அவர் காரில் ஒன்றா வந்துடலான்னு பார்த்தோம். அவர் கொஞ்சம் முன்னாடி வந்தனால நான் வந்து இன்னைக்கு கிளம்பி அப்படி சென்னையில் செட்டில் ஆகிட்டாங்க. கல்வி தாய் தந்தை இல்லாதவங்க இந்த காலர்ஷிப்பில் நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய மத்தியமாநில அரசுடைய ஸ்கீம் வந்து இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா படிப்புக்கு, அது மூலிமா நிறைய பேர் போயிட்டு 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் கட்டுறாங்க. இங்கே வந்து அவங்களுக்கு வழி காட்டுறீங்க. நம்மளாம் இன்னைக்கு கஷ்டப்பட்டோம். நீங்கள் நல்லா இருக்கும். கட்டாயம் வந்து நீங்கள் நல்லா இருப்பீங்க. எல்லாம் பாருங்க. நீங்கள் வந்து சேகர் சார் பொன்முடி நீங்கள்லாம் இருக்கீங்க. நீங்கள் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார். கட்டாயம் வந்து இந்த டைமுக்கு வந்து பார்க்கணும்னா வந்து இன்னைக்கு இழுக்கிறாங்க அந்த ஈர்ப்பு சக்தி மாதிரி. இன்னைக்கு வந்து பார்த்துட்டு போகணும். ஐயா பாத்துட்டீங்க. நீங்க தூங்கிட்டு போயிருந்தா டிஸ்டர்ப் போகணும். இல்ல எப்படியோ ஒரு 12 மணி மேல ஆயிடும். நாளைக்கு அருள்வாக்கு இருக்கு. அதுதான் சொல்றேன். நான் வாட்ச் பண்ணி வரும்போதே சொல்லிட்டேன். போன் போட்டு சொல்லிருங்க டைம் ஆகுது படுத்துக்கிறது போனோம். இல்ல அவங்க எப்பவுமே 12 மணிக்கு தான் படுப்பாங்க அப்படின்னு. சரி ரைட் சொல்லிட்டான். அண்ணா கட்டகள் கால் பண்ணாங்க. பரவாயில்ல வரட்டும்பா ஒன்றும் இது ரொம்ப மன திருப்தியா இருக்கு. நான் வந்து இந்த 65வது நாளில் 50 நாளுக்கு மேலே தலைவருடைய கோயிலுக்கு போயிருக்கேன். ஆஃபீஸ் போகும்போது கோயிலுக்கு போயிட்டு போவேன். ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஒரு இங்கே வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்னும் மேன்மேலும் நல்லா ஒரு வளர்ச்சி எடுத்துரும். நம்ம வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டாக நல்ல ஒரு இது மக்களுக்காக நல்லது பண்ணணும். யாரும் நம்மளை பற்றி தவறாக யார் எது எழுதுனாலும் என்ன பண்ணாலையும் நம்மளுடைய எந்த எண்ணங்கள் வந்து ஒரு நேர்மையாக ஒரு நல்லதாகவே இருக்கட்டும். அதுக்காக அது வந்து இன்னும் உங்களுக்கு வந்து மேலும் மேலும் உங்களுடைய இது வந்து பேசும் பொருளாகிடும். கட்டாயம் நடக்கும். ஏன்னா அவர் இருக்கிற இடம் வந்து அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கீங்க. கட்டாயம் அது நல்லதாக நடக்கும். எங்கள் மேடம் வந்து விரைவில் வந்து வருவாங்க. சிறப்பாக வந்து ஒரு இது பண்ணுவோம். அன்றைக்கி நீங்கள் வந்ததை வந்து நான் அந்த இது பண்ணுறோம் பேசுகிறோம். பேசுகிறோம்
நினைவேந்தல் போகணும். இப்போ மார்ச் 7ஆம் தேதி வர முடியாது. 7ஆம் தேதி தான் ஐயோடையாக்கு கும்பாபிஷேகம். 7ஆம் தேதி நாங்கள் பார்க்குறோம். முடிஞ்ச பாருங்க இன்னைக்கு கிளம்பி வந்து இது வந்து இது ஏன்னா பண்ணிக்கலாம். சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப கிராண்டா அம்மாவுடைய கும்பாபிஷேகம் எப்படி பண்ணமோ சேம் எந்த ஒரு அச்சு பேசாம அப்படியே பண்றோம். 7ஆம் தேதி கூட்டம் வந்து நிறைய வரணும் கண்டிப்பா. எதிர்பார்க்கணும் நிறைய வரும். ஃபர்ஸ்ட் நாள் வந்து இந்த அடிக்கு சொல்லுங்க ஞாபகம் மறந்துட்டேன். இல்ல ஞாபகம் இருக்கு. நிறைய கரெக்டாக வந்து 7ஆம் தேதி நான் வந்துடுறேன். ஐயோ ரொம்ப சந்தோஷம். சரியா? இல்ல ஒரு நாள் முன்னாடி வரணும் சார். நான் வந்துடுறேன். நைட்டு நீங்க வந்துட்டீங்க 6ஆம் தேதி ஏன்னா நைட் அந்த வந்துட்டீங்கன்னா கும்ப தண்ணி படணும் இல்லையா, கும்பத்தின் தண்ணி படணுன்றது தான் அது எங்களுக்கு பிரதிஷ்டை பண்றோம் கண் திறப்பு. அதனாலதான் கண்டிப்பா வந்து கலந்துக்கிறேன். கட்டாயம் நான் வந்து வந்துடுறேன். இப்போ இந்த 10:30 மணிக்கு பார்க்கலாம் வந்து பாருங்க வந்து இங்கே நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு போகிறீங்க. 11 மணி ஆயிடுச்சு. மறுபடியும் இது பாருங்க, இது 11 மணி மாதிரி தெரியல, ஒரு சாயந்தரம் 6 மணி 5 மணி மாதிரி தெரியுது. எங்களுக்கு அந்த தூக்கம் வரல. ஏன்னா அவர் பார்க்குற போது ஆக்டிவாக அந்த ஒரு இதாக இருக்குங்க.